சின்ன பூனை ரோட கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு கார் வந்து அந்த பூனையை அடிச்சு தூக்கிடுது. வெளில வந்து அவன் பாக்குறான், பூனை செத்து போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து அவனும் கிளம்பி போயிடுறான். இந்த பூனை ரோட்ல அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. யாரும் காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினைக்கிற அந்த சமயத்துல ஒருத்த வந்து பார்த்து காப்பாத்திடுறான். நேரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அதை எப்படியும் சரி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அதுக்கு லக்கினும் பேர் வச்சிடறான். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு போகும்போது அவனால ஆபீஸ் போற டைம்னால வீட்டுல வச்சு பாத்துக்க முடியாது. சோ அவன் ஏற்கனவே ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசியிருப்பான், இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கொண்டு வரேன்டான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பூனையை கொண்டு வந்து பார்த்தா அங்க ஏற்கனவே ஒரு பூனை இருக்கும். அது அவன் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பான். சோ இந்த பூனை அவன் கூட இருக்கட்டும் சொல்லிட்டு ஒத்துக்குவான். ஆனா இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா வீட்டுல இன்னொரு நாய் வேற இருக்கும். அந்த நாய் கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பூனையை சுத்தமா அதுக்கு பிடிக்கல. அதுங்க ரெண்டு சின்ன வயசுல வந்ததுனால அதுங்களுக்கு செட் ஆயிடுச்சு. புது பூனை அதுக்கு சுத்தமா பிடிக்காதனால கடைசியில லக்கிக்கும் பாத்தீங்கன்னா கடுப்பு எடுத்து இது கொலைக்கதை பார்த்துட்டு நேரம் அதுக்கிட்ட போய் சண்டை போட போயிடுது. அவன் கையை விட்டு ஜம்ப் பண்ணிட்டு அந்த நேரம் அந்த நாயை போயிட்டு புறாண்டி விட்டுடுது. அதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூனையை கொண்டு போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு இடத்துல நிறுத்துறான். என்னன்னு பார்த்தா இவனே வளர்த்துக்கலாம் தான் நமக்கு தோணும். ஆனா அவனால முடியல. ஏன்னா இவனுக்கு ஒரு கேன்சர் இருக்கிறதுனால ரொம்ப வருஷம் தான் உயிரோட இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த முடிவு எடுத்திருப்பான். காருக்குள்ள போயிட்டு மாத்திரை போட்டு திரும்பி வந்து பார்த்தா பூனையை காணும். எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போய் தேடா இருப்பா தோட்டத்துக்குள்ள எல்லாம். அப்ப கத்தம் எங்கேயோ போயிடுச்சு போல இருக்கு ஃபீல் பண்ணும்போது தான் திடீர்னு கால் கிட்ட சத்தம் வருது, மியாவுன்னு. என்னன்னு பார்த்தா லக்கி பக்கத்துல தான் இருக்கு, அவனை தேடி வந்திருக்கு. அப்பதான் அவனுக்கு ஒண்ணு புரியுது, தான் கூட அந்த பூனை இருக்கட்டும், அது மேல அவனும் பாத்தீங்கன்னா தெரியாம அன்பு அதிகமா வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். சோ வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். பூனையும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இதுதான் நமக்கு வீடு அப்படின்னு அதுவும் முடிவு பண்ணிக்குது. இப்படியே நாள்கள் போக ஆரம்பிக்குது. இருக்க அவனுக்கும் பாத்தீங்கன்னா கேன்சர் மோசமானதுனால ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற நிலைமை வருது. பூனையும் பாத்தீங்கன்னா அவன் கூட வரேன்னு சொல்லிட்டு கேஜ்ல போய் வாலண்டியர் உட்காருது. ஹாஸ்பிட்டல்ல பூனைங்க அலோட் கிடையாதுனால அவன் என்ன பண்ணான்னா கேஜ் அங்கேயே மூடி வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து பாத்தீங்கன்னா மனசு உடஞ்சு போயிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். அதுவும் அவனை போறதை பாத்துக்கிட்டு இருக்கு. இப்படியே 2-3 நாள் போகுது. சாப்பாடு சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டு அங்கேயே இருக்குது அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு. அப்பதான் அவனோட ஆன்டி வந்துட்டு உன்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அதை கூட்டு போய் காமிக்கிறாங்க. பார்த்தா 2 பேரும் ரொம்ப நாள் கட்சி ஒன்று சேர்ந்து பாக்குறாங்க, கொஞ்சிக்கிறாங்க. மைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் ஆன்டி திரும்பி வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு கொண்டு போனா பூனை எங்கேயோ இறங்கி ஓடி போயிடுது. அந்த பூனை அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா திரும்பி தெருவிலேயே சுத்த ஆரம்பிக்குது. ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா மைக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அது கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டா போயிடுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே பாத்தீங்கன்னா மைக் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அது கிளம்பி போயிடுது. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் வரும்போது மைக் அதுக்கு சாப்பாடு வந்து எடுத்து வச்சிருப்பா, வெயிட் பண்ணிட்டு இருப்பா அதுக்காக. எப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அது திரும்பி திருப்பூன மாதிரி சுத்துது. இருந்தாலும் மைக் கரெக்டா சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் ஆரம்பிக்கிறான். இப்படி போகவும் ஒரு நாள் என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா மைக்கோட நிலைமை ரொம்பவும் மோசமாயிடுது. ஹாஸ்பிட்டல்ல உயிர் கடைசியா ஊசலாடிட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த பூனைக்கு அது வந்து தெரிஞ்சிருது அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால. ஒரு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அது பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. டோர் லாக் ஆயிருக்கிறதுனால குரல் கேட்டுட்டு ஆன்டி நேரம் அங்கிருந்து போறாங்க. பார்த்தா அது பூனையை தூக்கிட்டு வந்துட்டு மைக்கு கடைசி ஒருத்தர காமிக்கலான்னு கொண்டு வந்து காமிப்பான். பார்த்தா லக்கி அது இறங்கி நக்க ஆரம்பிச்சிடும் வரல. இப்போ முடிச்சு பார்த்துட்டு ஹே லக்கி அவனை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவான். பார்த்தா அவனே இறந்து போயிடுறான். பூனை சோகமாயிடுது. நம்ம வாழ்க்கையில நிறைய வகையான பெட்ஸை நம்ம வளர்த்துருப்போம். உண்மையிலே நாய், பூனை, கிளி எந்த வகையா இருந்தாலும் அதுங்க கிட்ட நம்ம அதிகமா அன்பு காமிக்கும் போது அதுவும் நமக்கு திரும்பி அன்பு காமிக்கின்றது இந்த கதையில சூப்பரா காமிச்சிருப்பாங்க. நீங்க என்ன பெட் வளர்த்தீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.